எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ நெஞ்சை பூ போல் கொய்தவரே என்னை ஏதோ செய்தவரே நெஞ்சை பூ போல். அனிதாவா இது? எவ்வளவு அழகா இருக்கா! அதுவும் இந்த Dress உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. சார், உங்களுக்கு இது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? எப்பவும் உங்களை கோட் ஷூட்லேயே பார்த்துட்டு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோட் ஷூட்டில் பார்க்க இதுவும் நல்லா தான் சார் இருக்குது. இந்த கலர் இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் போட்டதில்ல. இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. ம், என்னாச்சு? பார்த்துட்டே இருக்காரு, எதுவும் பேச மாட்டேன்றாரே. ம், என்னவா இருக்கும்? ஒருவேளை கோவமாக இருக்காரோ? ம், சார் சார். ஆ சொல்லுங்க அனிதா. ஒன்றும் இல்லை சார், சும்மா தான். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு சார். என்ன? ம், நான் என்ன தப்பாக எதுவும் சொல்லலையே, ட்ரெஸ்ஸு தானே நல்லா இருக்குன்னு சொன்னேன். உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொன்னேன் சார். அப்படியா? தேங்க்யூ. அப்புறம் அனிதா, உங்களுக்கும் இந்த saree ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் உங்களுக்கு இந்த saree பிடிச்சிருக்கா? ஏன் கேட்குறேன்னா, உங்களை தான் கூட்டிட்டு போய் எடுத்திருக்கணும். பட் டைம் கம்மியாக இருந்தனால அம்மாவே போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதான் கேட்குறேன். ஆனால் கண்டிப்பாக மேரேஜ்க்கு ரிசப்ஷனுக்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு போய் தான் எடுப்பாங்க. இந்த saree உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சார், என்கிட்ட இந்த கலரில் சாரியே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். எனக்கு பிடிச்ச கலர்லேயே எடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நெஞ்சை பூ போல் கொய்தவரே என்னை ஏதோ என் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கே அழகா இருக்கீங்கடா. ரெண்டு பேருக்குமே ட்ரெஸ் அம்சமா இருக்கு. பிள்ளைங்க நல்லா தான் இருக்காங்க. அப்புறமா கொஞ்சிக்கோங்க உங்க பிள்ளைங்கள. டைம் ஆயிட்டே இருக்குல்ல, சீக்கிரமா ரிங் எல்லாம் மாத்த வேண்டாமா? ஆமா, அனிதா அம்மா எங்க போனாங்க? அவங்களையும் கூப்பிடுமா. சுமதி கூப்பிடு. அட ஆமாங்க, சொல்லிட்டு தான் இருந்தேன். அதோ அங்க இருக்காங்க. சம்மந்தியம்மா, சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது பாருங்க. ஆ இல்லம்மா, அதான் நீங்களா இருக்கீங்கல்ல, நீங்க பாருங்க. நான் இங்க இருந்து பிள்ளைய வாழ்த்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களா இருக்கீங்கல்ல, பாருங்க. என்னங்க இதெல்லாம்? வாங்க, நம்ம பிள்ளைங்க, இங்க வந்து நில்லுங்க. மா. என்னாச்சு? ஏன் வர மாட்டேன்றாங்க? தெரியல சார். அம்மா எப்பவுமே எதுக்குமே போய் நிற்க மாட்டேன்றாங்க. இப்போ எனக்காகவும் வந்து நிற்கலன்னா எப்படி சார்? அம்மா வாங்க, நீங்க மட்டும் அங்க இருந்தா எப்படி? நீங்களும் இங்க வந்தா தானே நல்லா இருக்கும். ஸ்டேஜ்க்கு வாங்க. தம்பி, என்னக்கா நீ? மாப்பிள்ளையும் உன்னை கூப்பிடுறாரு, அப்புறம் என்னக்கா? புள்ள பக்கத்தில் போய் நில்லுக்கா. அங்கே எல்லாரும் அவங்க சொந்தமாக இருக்காங்கக்கா. புள்ளைக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல, போய் நில்லுக்கா. ஆமாம்மா, நீங்களும் போய் நில்லுங்க. பாருங்க, மாமாவே கூப்பிடுறாருல்ல, போங்கம்மா. சரிம்மா, நான் போகிறேன். என்னம்மா நீங்க நீங்க இங்க வந்து நிக்கணும்ல, உங்க ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேணும்ல. இங்கே இருங்கம்மா. நான் வந்துட்டேன்லப்பா, நான் இங்கே தான் இருக்கேன். சந்தோஷமா ஆரம்பிங்க. சரி தங்கச்சிமா. தம்பி, மாலையை மாத்திக்கோங்க ரெண்டு பேரும். சரிங்கப்பா. நானோனை பார்த்தது பூர்வ தம்பி, பொண்ணு கையில மோதிரத்தை போட்டு விடு. நீண்ட நாள் நினைவிலே வாழும் மருமகளே, நீ போட்டு விடுமா. என்னண்ணா இது? நம்ம அண்ணாதானா? சிரிக்கலாம் செய்யறாரு. அதானடா, காலையில இருந்து இவரை சிரிக்க சொல்லி எத்தனை முறை சொல்லியிருப்போம். ஆனா சிரிக்காம உம்முனே இருந்தாரு. இப்போ ரிங்க மாத்தனோடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு தெரியலையே. அது ஒன்றும் இல்லடா, இவ்வளோ நேரம் கண்டிப்பா அவனுக்கு ஏதாச்சும் உறுத்தலா இருந்திருக்கும். ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே இந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்து கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுல. அதுல இருந்தே அவன் இன்னும் மீளலன்னு நமக்கு தெரியாதா? அதனால அதை பத்தி ஏதாச்சும் திங்க் பண்ணி இருந்திருப்பான். இப்போ ரிங்கெல்லாம் போட்ட உடனே அவனுக்கு ஒரு வேலை வேற மாதிரி ஏதாவது தோணி இருக்கலாம். அதனால கூட சிரிக்கலாம்ல. வேற மாதிரினா ஒருவேளை அண்ணிய பிடிக்க ஆரம்பிச்சிருக்குமோ?
அட நீ வேற ஆதி, அவனுக்கு முன்னாடி இருந்தே அனிதாவை பிடிக்கும். பட் இப்போ ரிங்கெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண உடனே அவனுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சா என்னமோ தெரியல. கொஞ்ச நேரத்துல நம்ம கேட்க தானே போறோம், பார்த்துக்கலாம் விடுங்க. எப்படியோ அண்ணா இப்படி சிரிக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்லண்ணா. இவரு சிரிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷமா கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லாம இருந்தாரு. இப்ப அவரை சிரிக்கிறது பார்க்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா கவின், கண்டிப்பா பார்த்துட்டே இரேன். அண்ணி அண்ணாவை பழைய மாதிரி கொண்டு வந்துருவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா அனிதா அண்ணி வந்ததுக்கு அப்புறம் அண்ணா திரும்பவும் பழையபடி மாறிடுவாரு. நம்ம பழைய கார்த்திக் அண்ணாவை கூடிய சீக்கிரம் பார்க்கலாம். நீ சொல்றது கரெக்ட் தான் ஆதி. அதுக்கு இன்னும் நிறைய நாளும் இல்லைல்ல. கூடிய சீக்கிரம் நம்ம கார்த்திக் முகத்துல பழையபடி சிரிப்பா பார்ப்போம். எப்படியும் இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் இருக்கு. இன்னும் படபடன்னு வேலை ஓடிட்டே தான் இருக்கும். ட்ரெஸ் எடுக்கிறது, நகை எடுக்கிறது, இது மாதிரி எல்லாம் போயிட்டே தான் இருக்க போகுது. இந்த 1 மந்த் ஒரே ஜாலி தான் நினைக்கிறேன் போ. அக்கா, அண்ணா சிரிக்கிறாங்கக்கா. ஆமா கயல், அண்ணாவை இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாடா, 2 பேருக்கும் ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. ரிங்கு மாத்தினதுக்கு அப்புறம் 2 பேர் முகத்திலயுமே சிரிப்பு தெரியுதே. ஆமா நீ எல்லாம் சந்தோஷமாவாடி இருக்கீங்க. எது நடக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சனோ அது நடந்துருச்சுல்ல. ச்சே, சரி, இன்னும் கல்யாணம் தான் நடக்கலையே, பார்த்துக்கிறேன் உன்னை. இப்படியே போனால் சரிப்பட்டு வராது. இவங்க நம்ம பிள்ளைய ஒதுக்கியே வச்சிருவாங்க. இந்த காரணத்தை சாக்கா வச்சு கண்டிப்பாக நம்ம பிள்ளைய நம்ம கூட சேர்த்து வைக்கணும். ஏதாச்சும் ஒரு ரீசனை சொல்லி நம்ம பிள்ளைய கண்டிப்பாக கல்யாணத்துக்கு கூப்பிட வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. சரி அண்ணி, அவ்வளோதான், என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதில்ல. நீங்கள் இருங்க, ஃபோட்டோ எடுக்க போயிடாதீங்க சரியா? நான் வந்துடுறேன். எனக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கு. நான் போய் குடிச்சிட்டு வரேன். சரி அப்பர்ணா, போயிட்டு வாமா. ம் சார். ஹலோ மேம், என்ன ஒரே பிஸியா இருக்கீங்க போல? ஆமாம் சார், கொஞ்சம் பிஸி தான். ஆனால் ஆதி என்ன சொன்னார், நீங்கள் அப்போவே கிளம்பிட்டீங்கன்னு. ஆமா மேம், கிளம்பிட்டேன். அப்புறம் மதர் ஃபோன் பண்ணாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஆசிரமத்துக்கு வேற ஒருத்தர் வந்தாங்களாம். அவங்க கூட ஹாஸ்பிட்டல் போனதா சொன்னாங்க. அதனால சரி வந்துட்டோம். என்கேஜ்மெண்ட்டை பார்த்துட்டே போலான்னு வெயிட் பண்ணி பார்த்தேன் மேம். ஓ அப்படியா, ஓகே சார். சாப்பிட்டீங்களா சார்? எனக்கு தெரியலையே. வாங்க சார், சாப்பிடுவீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மேம். இப்போ நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணா லேட் ஆயிடும் மேம். பரவாயில்ல. சார் என்ன சார், இவ்வளோ தூரம் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு சாப்பிடாம போனால் எப்படி சார்? வாங்க சார். என்ன மேம் நீங்க? ஓகே மேம், சாப்பிட்டே போறேன். ஆமா, நீங்க இங்க ஆதி சொல்லியிருக்கான். நீங்க வந்து அவரோட தங்கச்சி மாதிரி ரிலேஷன்னு சொன்னான். ஸோ மறந்துட்டேன் மேம், சாரி. அட ஆமாம்ல, இவருக்கு நான் இந்த வீட்டு பொண்ணுன்னே தெரியாதே. ஆதி அண்ணா இவர்கிட்ட கூட சொல்லாம தான் இருக்கானா? பரவாயில்லையே, அண்ணா நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஓகே, ஆனால் இங்கே வந்திருக்காரு, கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினச்சேன். ரிலேஷன்னு சொன்னனால ரிலேஷனோட வெட்டிங்க்கு நானும் வந்தேன்னு நினச்சிட்டாரு போல. ஆமாம் சார். நீங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வருவீங்களா இல்ல ஃபுல் டேவே லீவ் போட்டிருக்கீங்களா மேம்? இல்லை சார், ஃபுல் டேவே லீவ் போட்டிருக்கேன். எப்படியும் அம்மா அப்பா எல்லாரும் கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகும் சார், அதனால தான். அப்படியா? ஓகே மேம். சரி சார், சாப்பிடாம போனா எப்படி? வாங்க, நானும் கிச்சன் தான் போறேன். வாங்க சார். ஓகே மேம், வாங்க. எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன். அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே. சார், பொண்ணு பக்கத்துல இன்னும் கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க சார், போட்டோஸ் எடுத்துக்கலாம். அனிதா, போட்டோகிராஃபர் தான் பக்கத்துல நிக்க சொல்றாரு. உங்களுக்கு ஓகேனா? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை சார், எனக்கு ஓகே தான். ஓகே. கூவாத குயிலாடாத மயில் நானாக இருந்தேனே, பூவோடு வரும் காற்றாக என்னை நீ சேர தெளிவுதேனே. அனிதா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க சார். அது உங்களுக்கு ஓகே தானே? ஏன்னா இப்போ நமக்கு 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட்டும் ஆயிடுச்சு. திரும்பவும் கேட்குறேன், என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதம் தானே? சார் என்ன சார் இப்போ போய் இப்படி கேட்குறீங்க? நான் ஒத்துக்கிட்டனால தானே சார் என்கேஜ்மெண்ட்டே ஆயிடுச்சு. இப்போ போய் நீங்கள் இந்த மாதிரி. எனக்கு புரியுது அனிதா, நீங்கள் அப்போ ஓகே தான் சொன்னீங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்னோட பாஸ் நல்லாவே தெரியும்.
கொஞ்சம் மனசு ஒரு மாதிரியா தான் இருந்தது காலையில இருந்தே. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. அதனால தான் கேட்குறேன். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா பொண்ணும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க சார். எல்லா பொண்ணும் வேற வேற மாதிரி தான் இருப்பாங்க. எனக்கு சம்மதம் நான் சொல்லிட்டேன்ல சார். எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்க மனப்பூர்வமான சம்மதம் சார். அதனால் தயவு செஞ்சு திரும்பி இந்த மாதிரி என்கிட்ட கேட்காதீங்க, ஓகேவா? ம், ஓகே. கங்க்ராட்ஸ் அண்ணா, கங்க்ராட்ஸ் அண்ணி. தேங்க்யூ. இன்னும் 1 மந்த் தான் அண்ணி. நீங்கள் சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஹாப்பி அண்ணா? அம்மு சும்மா இரு. ம், அது எப்படி நான் சும்மா இருப்பேன்? எனக்கு புதுசாக ஒரு அண்ணி வர போகிறாங்க. அணு அண்ணியை நான் எப்படி வச்சு செய்கிறேன், இனிமே அனிதா அண்ணியும் அப்படி தான் செய்வேன். வாலு, உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல போ. என்ன நீ தைரியமாக வரீங்களா? ம், எனக்கு என் நாத்தனாருங்களை பார்த்தெல்லாம் பயமே கிடையாது. நான் சீக்கிரம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன். பார்த்துடலாமா? ம், உங்களுக்கு இவ்வளோ பேச தெரியுமா நீ? சரி சரி, எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், அப்புறமா நம்ம பேசலாம். பாய். ஹாய் மாமா. சார், இவ தான் என்னோட தங்கச்சி வைஷ்ணவி. ம், எனக்கு தான் தெரியுமே. நேத்தே எல்லாம் கேட்டேன். மாமா, சாரி மாமா, நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பொம்பளை பிள்ளைங்க இப்படி ஜாலியா ஆக்டிவா இருந்தா தானே நல்லா இருக்கும். என் தங்கச்சிங்களும் இப்படி தான் இருப்பாங்க. எனக்கு இப்படி இருந்தா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நோ ப்ராப்ளம் குழந்தையாரே. அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு தெரியும் நீங்க எந்த கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கீங்கன்னு. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் மாமா. இங்க பாரு வைஷு, இனிமே நீ என்ன மாமா மட்டும் இல்ல, அப்பா அண்ணா எல்லாமும் பார்க்கலாம், சரியா? உனக்கு எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, என்கிட்ட தயங்காம எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், ஓகே? எனக்கு அப்பர்ணாவும் கையலும் எப்படியோ இனிமே அதே மாதிரி தான் நீயும் எனக்கு, ஓகேவா? அதனால என்கிட்ட சொன்னா நான் ஏதாச்சும் தப்பா நினைச்சு பண்ணோம்லாம் நினைச்சு எதுவும் மறைக்க தேவையில்ல. என்கிட்ட ஃப்ரீயா ஃப்ராங்கா இருக்கலாம். ம், ஓகே மாமா, கண்டிப்பா. இன்னொரு விஷயம் சொல்றேன் மாமா, நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ம், போய் தானே சொல்ற. உங்க அக்கா கூட கம்பேர் பண்ணா அந்த அளவுல நான் இருக்க மாட்டேனே. அட என்ன மாமா நீங்க? மாமா, கலர்ல ஒண்ணுமே கிடையாது. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஜஸ்ட் நம்மளால பார்க்க முடியும். நம்ம பார்க்கறவங்களுக்கு முன்னாடி நம்ம வெள்ளையா இருக்கோமா கருப்பா இருக்கோமான்னு தெரியும், அவ்வளோதான் மாமா. மற்றபடி அதை வச்சுலாம் ஒருத்தரோட கேரக்டர் நம்ம ஜட்ஜ் பண்ணவே முடியாது மாமா. அந்த வகையில் என் மாமா தங்கம். நீங்கள் கேரக்டரில் எவ்வளோ நல்ல கேரக்டர்னு எனக்கு நல்லா தெரியும் மாமா. நான் உங்களை அக்காவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளைங்கிறனால சொல்லலை. ஏன்னா அக்காவுக்கு நீங்கள் எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை பற்றி என்கிட்ட அக்கா நிறைய சொல்லியிருக்கா. அதெல்லாம் வச்சு நான் ஏற்கனவே ஜட்ஜ் பண்ணி வச்சது தான். இப்போ நேர்லையும் பார்த்துட்டேன். நான் எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. எங்கள் அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க மாமா. என்னடா நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அவள் எதுக்காகவும் இது வரையும் ஆசைப்பட்டதே கிடையாது. எப்போவும் ஃபேமிலின்னு தான் பாப்பா. அவளுக்குன்னு இதுவரை எதுவுமே செஞ்சுக்கிட்டதில்ல மாமா. எனக்கு நான் அந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு எல்லா காசையும் எனக்கு கொடுத்து என்ன தான் படிக்க வச்சா. அதான் மாமா, எனக்கு எங்கள் அக்கா சந்தோஷமாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். இங்க பாரு வைஷு, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன், ஓகே? தம்பி, இப்போ நீங்கள் பேசுகிறது கேட்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்களா? எங்கே உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ, என் பொண்ணு பிடிக்கலையோன்னு ஒரு செகண்ட் நான் நினச்சேன்ப்பா. ஆனால் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக எங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்பமாக நினச்சி பேசுகிறீங்க பார்த்தீங்களா? என் பொண்ணுங்களை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அதுவே எனக்கு போதும்ப்பா. எனக்கு வேறு எதுவும் வேண்டாம். என் பொண்ணுங்க சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. அதே மாதிரி உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது. இனிமே நான் எல்லாமாவும் இருப்பேன், சரிங்களா? சரிப்பா, சந்தோஷம். வாங்கக்கா, வாங்க மாமா. என்னம்மா அனிதா, ரொம்ப நேரமா நின்னுட்டே இருக்க, கஷ்டமா இருக்கா என்ன? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அப்புறம் உன்னை நம்பிதான் என் தம்பியை ஒப்படைக்கிறோம். இன்னும் 1 மாசத்துல கல்யாணம், ஞாபகம் இருக்கட்டும். அது வரையும் நல்லா 2 பேரும் பேசி புரிஞ்சுக்கோங்க. ஓகே மாமா. அட, என் அபிக்குட்டி வந்திருக்காளா? வாடா தங்கம், அம்மா கிட்ட வாங்க.
ஐ, என் செல்லக்குட்டி பொம்மை மாதிரியே இருக்கீங்களே. Dress சூப்பரா இருக்கே. யார் வாங்கி கொடுத்தாங்க என் அபிக்குட்டிக்கு? ஓ, உங்க கார்த்திக் அப்பா வாங்கி கொடுத்தாரா? அதான் பொம்மை மாதிரி இருக்கியா? அம்மா கொடுப்பியா? அம்மாக்கு பாப்பா போட்டிருக்க Dress கொடுப்பியா? அம்மா போட்டுக்கிறேன். அம்மாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பா Dress. கொடுக்க மாட்டீங்களா? ஏன்? பாரு, அப்பா வாங்கி கொடுத்த Dress அம்மாக்கு தர மாட்டியா நீ? நீயே வச்சு கொடுத்தாங்க. செல்ல குட்டி. அம்மா வாங்கி கொடுக்கணுமா? சரி, கல்யாணத்துக்கு அபிக்குட்டிக்கு அம்மா வாங்கி கொடுக்குறேன். அனிதா, அவகிட்ட பேசினா பேசிட்டே இருப்பாமா. ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க. நீங்க சாப்பிட போக வேண்டாமா? எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு அப்புறமா நீங்க 2 பேரும் சாப்பிடணும்ல, அதனால இவகிட்ட பேசினா பேசிட்டே இருப்பீங்க. நில்லுங்க, போட்டோ எடுத்துக்கலாம். எனக்கு என்னன்னே தெரியலக்கா. அபிகிட்ட பேசினா டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. நல்ல கம்பெனி கொடுக்குறா தெரியுமா? லொடலொடன்னு பேசிட்டே இருக்கா. எனக்கு ஏத்த மாதிரியே இருக்கா. செல்ல குட்டி. வாங்க ஆண்டி. வாங்கம்மா. பாத்தியாப்பா கார்த்தி, என் புள்ள தான் என்ன வாய் நிறைய வாங்க அம்மான்னு கூப்பிட்டுருக்கான். டேய் மச்சான், என்னடா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லடா. நானும் ரொம்ப நேரமா நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சார் ரொம்ப சிரிச்ச முகத்தோட நின்னுட்டு இருக்கீங்க. காலையில இருந்து உம்மனே இருந்த, இப்ப என்னன்னா நல்லா சிரிச்சிட்டு இருக்கே. அதுவும் என் தங்கச்சி பக்கத்துல ஒட்டிட்டு நிக்கிறடா. டேய் கார்த்தி, நாள வேணும்லாம் ஒட்டிட்டு நிக்கல. அப்ப போட்டோகிராஃபர் தான் போட்டோ எடுக்கணும், கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இருங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் சிரிச்சுட்டே இருக்கனே தவிர மத்தபடி ஒன்னும் இல்லடா. அப்படியாடா? நம்பிட்டேன். சும்மா இருடா. வாழ்த்துக்கள்மா தங்கச்சி. தேங்க்ஸ்ண்ணா. என்னது அண்ணாவா? பரவாயில்லையே. புதுசா அண்ணனுக்கு தங்கச்சி கிடைச்சிருக்கு, தங்கச்சிக்கு அண்ணா கிடைச்சிருக்காங்க போலயே. டே கார்த்தி, நான் சொன்னதுதான். அனிதாவும் வைஷ்ணவியும் என்னோட தங்கச்சிங்க தான். சோ என் தங்கச்சி கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. நான் பாத்துக்கிறேன்ப்பா. அது வாங்க அஸ்வின். சார், சாரி சார், எனக்கு முன்னாடியே தெரியாது. நீங்க யாரையுமே இன்வைட் பண்ணல. அனிதா என்னை கூப்பிட்டனால தான் சார் நான். அட என்ன அஸ்வின், நீங்க இங்கேயும் வந்து ஃபார்ம்லா பேசிட்டு நான் உங்களை இன்வைட் பண்ணலன்னா அதுக்கு வேற ரீசன் இருக்கு. பட் ஆஃபீஸ்லயே அனிதா உங்களை மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்தே எனக்கு தெரியலையா நீங்க அனிதாக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு? அனிதாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிறத விட ஒரு அக்கா தம்பி மாதிரி தான் சார் பழகிட்டு இருக்கோம். அதனால அவங்களுக்கு என்னோட ஃபேமிலி பத்தி எல்லாமே தெரியும். அதான் கண்டிப்பா என் தங்கச்சியை கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க. சார், அவ தான் என்னோட தங்கச்சி, பேர் நித்யா. வாங்கம்மா. என்னம்மா பேச மாட்டீங்களா என்ன? இவ்வளோ அமைதியா இருக்கீங்க? அது இல்ல சார், அண்ணாவோட எம்டி நீங்க, உங்ககிட்ட எப்படி பேசுறது? அதான் கொஞ்சம் தயக்கமா. அட என்னம்மா நீ அப்படிலாம் நினைக்காத. உன் அனிதா அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற பையன்னு பாரு, சரியா? அக்கா, ஒன்றும் இல்லடா நித்யா, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எப்படி உனக்கு கூப்பிடணும்னு தோணுதோ அப்படி கூப்பிடு, சரியா? சரிங்கக்கா. சார், நான் கிளம்புறேன் சார். ஆஃப் டே தான் லீவ் போட்டிருக்கேன். தங்கச்சியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பணும் சார். அப்படியா? ஓகே அஸ்வின். ஓகே அனிதா, பாய். அஸ்வின், இன்னைக்கு கொஞ்சம் பார்த்துக்கோ. நான் மெயிலில் நைட்டே அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு டீமை கொஞ்சம் பார்த்துக்கோ, ஓகே? அடா, டோன்ட் வரி அனிதா, ஐ வில் டேக் கேர், நோ ப்ராப்ளம். ஓகே, சரி, போயிட்டு வரேன். ஒன்ஸ் அகைன் கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ் அஸ்வின். அக்கா, நான் போயிட்டு வரேன். சரிடா நித்யா, போயிட்டு வா. மேரேஜ்க்கு கண்டிப்பா அம்மாவை கூட்டிட்டு வரணும், ஓகேவா? சரிங்கக்கா. ஹாய் அண்ணி. ஹாய். என்ன நீ புதுசா இருக்கானேன்னு பாக்குறீங்களா? அவன் தான் அண்ணி கவின். ஓ, ஓகே. நீங்க தான் வெளியே வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னாங்க. நீங்க எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க? அண்ணி, உங்க தங்கச்சி இப்ப எந்த கம்பெனிக்கு செலக்ட் ஆயிருக்காங்களோ அந்த கம்பெனில நான் தான் வேலை பார்க்குறேன். நான் தான் சொல்ல போனா உங்க தங்கச்சியவே செலக்ட் பண்ணேன். என்ன? என்னடா சொல்ற? ஆமாண்ணா, நானே இங்க வந்து பார்த்துதான் ஷாக் ஆயிட்டேன்.
இவங்க இவங்களோட தங்கச்சியான்னு. அவங்களோட ப்ராஜெக்ட் ரொம்ப சூப்பரா இருந்தனா, பெஸ்ட் ப்ராஜெக்ட். அதான் எங்க கம்பெனியை மிஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் நான் செலக்ட் பண்ணிட்டேன். அண்ணி, அப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஆ கேளுங்க. அது ஒன்றும் இல்லை. இப்போ நாங்கள் வரதுக்கு முன்னாடி ஒரு அண்ணாவும் தங்கச்சியும் வந்து நின்றுட்டு போனாங்கல்ல, அவங்க யாரு? டேய், அதான் அவங்க கிட்ட முன்னாடி நீ பேசிட்டல்ல, என் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். பட் அன்னிக்கு அவ்வளோ க்ளோஸானு கேட்குறேன். ஏன்னா ஃபேமிலியோட வந்திருக்காங்களே, அதான். அது ஒன்றும் இல்லைங்க. ஆஃபீஸில் நானும் அவனும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு அவனோட ஃபேமிலி எல்லாமே தெரியும். அவனோட தங்கச்சி தான், ரொம்ப நல்ல பொண்ணு. பாவம், சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பிரச்சனை அவங்க வீட்டில். அதனால் எப்போவாச்சும் நான் இந்த மாதிரி வெளியே வரப்போ கூட்டிகிட்டு வர சொல்லுவேன். அதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, ஓகே ஓகே. டேய் அண்ணா, இப்போ எதுக்கு நீ அந்த பொண்ணை பற்றி கேட்ட? டேய், நான் சும்மா தாண்டா கேட்டேன், சும்மா இரு. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ. அனிதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அனிதா. சார், சாரியா? எதுக்கு? என்னாச்சு சார்? உங்களுக்கு ஒரு வேளை இதில் விருப்பம் இல்லையோ? அதான் சாரி. எது? அனிதா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அன்றைக்கி என்கிட்ட காஃபி குடிக்க போகலாமான்னு கூப்பிட்டீங்கல்ல, பட் என்னால் வர முடியல. நான் அர்ஜெண்ட்டாக ஒரு மீட்டிங்னு சூர்யா கால் பண்ண உடனே நான் கிளம்பி போயிட்டேன். மீட்டிங் சீக்கிரம் முடிஞ்சிடும், ஆஃபீஸ் வந்துடலாம் தான் நினச்சேன், பட் வர முடியல. திருப்பியும் நான் வந்து ஆஃபீஸ் பார்க்குறப்ப நீங்கள் இல்லை. அடுத்த நாள் தான் உங்ககிட்ட கூப்பிட்டு பேசலான்னு நினச்சேன். அஸ்வினை கூப்பிட்டு பேசுகிறப்ப அப்போ தான் எனக்கு தெரியும், நீங்கள் கேப் கூட மிஸ் பண்ணிட்டீங்க போலையே. லேட்டாக தான் வீட்டுக்கு போனீங்களா? கண்டிப்பாக எனக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு புரியுது அனிதா. அதான் சாரி. சார், இதில் என்ன சார் இருக்கு? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சொல்லுங்க. சொல்லப்போனால் உங்கள் கூட காஃபி குடிக்க போகணுன்னு தான் அன்னைக்கு ஒர்க் கொஞ்சம் நிறைய நேரம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் லேட்டாக தானே சார் வீட்டுக்கு போவீங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கப்போ தானே கூட்டிகிட்டு போக முடியும். அதனால தான் லேட் பண்ணேன். அப்புறம் நீங்கள் வெளியே போனதே எனக்கு தெரியாது சார். அஸ்வின் தான் சொன்னார் நீங்கள் மீட்டிங்னு வெளியே போயிட்டீங்கன்னு. அதனால தான் சார். அதுக்கப்புறம் போனேன்னா கேப் பிடிச்சிடலாம் தான் சார் போனேன். ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. பரவாயில்ல சார், இதில் என்ன இருக்குது? எனக்கு தெரியாதா சார் உங்களுக்கு மீட்டிங் இருந்திருக்கும்? இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். தேங்க்ஸ் அனிதா. முன்னாடி சாரி கேட்டீங்க, இப்போ எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை, நான் கூட நினச்சிட்டு இருந்தேன் அனிதா, என்னடா நம்ம காஃபி குடிக்க போலன்னு தான் இவங்க கோச்சிக்கிட்டாங்க போலன்னுலாம் ஒரு நிமிஷம் உங்களை தப்பாக நினச்சேன். பட் நீங்கள் அந்த மாதிரி இல்லைல்ல, என்னோட சுச்சுவேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதான் தேங்க்ஸ் சொன்னேன். சார், நீங்கள் ஒரு கம்பெனியோட எம்டி. உங்களுக்கு எவ்வளவோ மீட்டிங்ஸ் இருக்கும், எத்தனையோ பேரை மீட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். எல்லா கமிட்மெண்ட்ஸையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது சார். ஸோ நாங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லையே சார். தேங்க்ஸ் அனிதா. நிஜமா நீங்கள் இந்த அளவு என்னை புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கல. கோவமாக தான் இருப்பீங்க, உங்களை சமாதானப்படுத்தணும்னு நினச்சேன். ஆனால் சரி, பசிக்கல? பசிக்குது சார், சாப்பிட போகலாமா? சரி சரி, வாங்க போலாம். எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் இன்னும்